எந்த விதமான முன்னேற்றமும் இருக்காது அப்படின்னு நம்ம சொல்லிட வேண்டியதான் ஃபேக்சுவலா. ஏன்னா இது அச்சாணியமா பேசுற விஷயம்ல, அதுதான் உண்மை. ஏன்னா ரெண்டுமே பொலிட்டிக்கலா போகுது. இதுக்கு பொலிட்டிக்கல் சொல்யூஷன், காவிரி விவகாரத்துக்கு அரசியல் தீர்வு கிடையாது அப்படிங்கிறது தமிழகத்துடைய அனுபவம். இதற்கு முன்னாடி நம்ம குண்டுராவ் காலத்துல இருந்து ஹெக்டே காலத்துல இருந்து பல முறை பல முதலமைச்சர்கள் பேசி, எம்ஜிஆர் ஆகட்டும், கருணாநிதி ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு ஜெகதீஷ் ஷெட்டரை போய் பார்த்து சந்திச்சு போய் பேசிட்டு வந்தாங்க. அப்போதைய பாஜகவை சேர்ந்த கர்நாடக முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா போய் பார்த்து வந்தாங்க. ஸோ பல முறை பல பிரச்சனைகள்ல நம்ம முயற்சி பண்ணி நம்ம டயர்டாயாச்சு. நம்ம எல்லாம் அந்த தமிழக நிர்வாகம், அரசு களைத்து போய் தான், விரக்தி அடைந்துதான் நீதிமன்றத்தை நாடியது. நீதிமன்றத்துல நம்முடைய நியாயம் தொடர்ந்து நிலைநாட்டப்பட்டு கொண்டிருக்கு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஒரு முறை, இருமுறை, 10 முறை கர்நாடக அரசு மாறி மாறி அபிடவிட் பதிலுக்கு பதில் ஒரு அபிடவிட் போட்டுக்கொண்டே இருந்தாலும் கூட தமிழ்நாடு தொடர்ந்து தன்னுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்து அதெல்லாம் சரி என்று உச்சநீதிமன்றம் பல முறை நிரூபித்திருக்கிறது. உச்சநீதிமன்ற உத்தரவை கர்நாடக அரசு ஒரு முறை கூட நிறைவேற்ற முடியாது என்று ஒரு மிக ஆச்சரியமான வியப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவங்களுடைய செயல்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுவது என்ன, அமைச்சரவையை கூட்டுவது என்ன, சட்டசபையை கூட்டுவது என்ன என்று கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற உத்தரவை செயல்படுத்தாமல் இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அவ்வளவு செய்கிறது. இப்ப அரசியல் ரீதியாக அடுத்த கட்டத்தை பொலிட்டிக்கல் மேலேஜ் எடுக்கிறதுக்கான முயற்சியில எல்லாருமே எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம கண்கூடா பார்க்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று இரவுல திடீர்னு ஒரு முடிவு எடுத்து தஞ்சாவூர்ல ஆர்ப்பாட்டம் நடத்த போறோம்னு சொல்லிட்டு திமுக ஒரு விஷயத்தை முன்னெடுக்கிறாங்க. இப்போ என்னன்னா, உச்ச நீதிமன்றம் சொன்னது தமிழக அரசுடைய நிலைப்பாடு சரி என்று ஆனது, கர்நாடக அரசு முரண்டு பிடிக்கிறது. கர்நாடகாவை எடுத்து நம்ம ஒன்றும் செய்யறதுக்கு இல்லை, ஏன்னா எல்லாமே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம் சொல்லி சொல்லும்போது முதல் முறையா மத்திய அரசு இல்ல, மேலாண்மை வாரியம் அமைக்கிறதுக்கான உத்தரவிடக்கூடிய உரிமை உச்சநீதிமன்றத்துக்கு இல்லை, இது நிர்வாக ரீதியாக பாராளுமன்றம் தான் செய்ய வேண்டிய முடிவு என்று ஒரு நிலைப்பாடு எடுக்க உடனடியாக அரசியல் அந்த இடத்துல உள்ள வந்துருது. திமுக, அதிமுக இரண்டு கட்சியிலும் தங்களுடைய அரசியல் நிலைப்பாடை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்வதற்காக நேற்று திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாபெரும் ஆர்ப்பாட்டத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளரும் எதிர்கட்சி தலைவருமான திரு ஸ்டாலின் தலைமையில முன்னெடுக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக அதிமுக தங்களுடைய நாடாளுமன்ற, தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக நாடாளுமன்ற உறுப்பினர் கொண்டிருக்கக்கூடிய கட்சி, ராஜ்யசபாவிலும் லோக்சபாவிலும் மக்களவை மாநிலங்கள் ரெண்டுலயுமே அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக அடுத்த கட்டமாக தங்களுடைய அரசியல் நிலைப்பாடை முன்னெடுப்பதற்காக இந்த நடவடிக்கை ஏற்பட்டிருக்காங்க. பிரதமர் இல்ல, முதலமைச்சர் இல்ல, ஒரு எம்பி, ஒரு எம்எல்ஏவே நம்ம எல்லாரும் அறிஞ்சது, ஒரு கலெக்டர், எஸ்பியை கூட நீங்க முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்காம போய் பார்க்க முடியாது. நீங்க எதிர்பக்கத்துல நீங்க 50 எம்பி இருங்க, 60 எம்பி இருங்க, 10 எம்பி இருங்க, அது மேட்டர் இல்ல. இத்தனை எம்பிக்கள் இருந்தாலும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்காம போய் சந்திக்க முடியாது. அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதிமுக எம்பிக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அவர்கள் இது தங்களுடைய அழுத்தத்தை நாங்கள் கொடுத்தோம் அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக செய்யறாங்க. அது புரிந்து கொள்ளக்கூடியது. இதுல இது இப்படிதான் நடக்க முடியும். இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏற்கனவே திரு சலீம் குறிப்பிட்டது போல கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா வந்த போதே அவரை சந்திக்க மறுத்தார். ஏன்னா அரசியல் ரீதியாக தற்போது ஒரு வேறுபாடு நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்ப ஏற்பட்டிருக்கு. மத்திய அரசு நேற்று தாக்கல் செய்த அபிடவிட்ல மேலாண்மை வாரியத்துக்கு மாற்றான கருத்தை சொன்னது ஒரு அரசியல் வட்டாரங்கள்ல பெரிய அதிர்வை ஏற்படுத்தி உச்சநீதிமன்றமே கூட இந்த அதிர்வுல வந்திருக்கு. நேற்று வரைக்கும் நீங்க ஒன்னும் சொல்லலையே, சரின்னு சொல்லியிருந்தீங்க, இப்ப என்ன தெரியும் சொல்றீங்கன்னு ஒரு அதிர்ச்சியை உச்சநீதிமன்றம் வெளிப்படுத்தியது. இன்னைக்கு அந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்ற விசாரணைக்கு வர இருக்கு, மாலை 4 மணி அளவில் அப்படின்னு நினைக்கிறேன், நினைவு சரியா இருந்தா. சோ இப்போ பொலிட்டிக்கல் ரீதியா அதிமுக மத்திய அரசு எடுத்துக்கூடிய நிலைமை கர்நாடகாவில பாஜகவுக்கு சாதகம் ஏற்படுத்தி தருவதற்காக செய்யப்பட்டது அப்படின்னு அரசியல் பார்வையாளர் மத்தியில் ஒரு விமர்சனம் எழுந்திருக்குது. அந்த விமர்சனத்தை போக்குறதுக்காக பிரதமர் யாரையும் சந்திக்க மறுக்கிறார். இப்ப ஒரு தமிழ்நாடு எம்பிக்களா சந்திச்சாலோ, கர்நாடக முதலமைச்சர் சந்திச்சாலோ ஒரு பக்க நிலைப்பாடு வரும். 2 பேரையும் சந்திச்சா பிரயோஜனம் இல்லை. என்ன சந்திச்சா 2 முதலமைச்சர்களை சந்திக்கணும். அப்பதான் காவிரி ஆணைய கூட்டம் மாதிரி அது அமையும். 4 முதலமைச்சரை சந்திக்கலாம். மாறாக ரெப்ரசன்டேஷன் யாருடைய பிரதிநிதித்துவத்தையும் பார்க்கறது சந்திக்கல அர்த்தம் இல்ல. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கு. இந்த நேரத்தில் அவங்க அப்பாயின்மெண்ட் வாங்கலங்கிறனால பார்க்க முடியாது. இந்த நேரத்தில் அப்பாயின்மெண்ட் கொடுத்தாலும் கூட யாரையும் பார்க்கறது தவறாக புரிந்து கொள்ளப்படும் மாற்று மாநிலத்தினால. இன் ஆல் மீன்ஸ் அவங்க பார்க்காம இருக்கிறது புரிந்து கொள்ளக்கூடியது. மத்திய அரசுடைய நிலைப்பாடுக்கு பின்னால் அரசியல் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் நேற்று அறிவித்திருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சந்தித்திருக்கக்கூடிய பேரணி, இது எல்லாமே அடுத்த கட்ட காவிரி பிரச்சனையில அடுத்த கட்ட அரசியல் முன்னகர்வலா பார்க்கணும். இது பொலிட்டிக்கலா இன்னும் நீங்க ஏற்கனவே கேட்ட போல பொலிட்டிக்கலா இது இன்னும் வைப்ரண்டாகவும், இன்னும் விகரத்தாகவும், இன்னும் வெகமெண்டாகவும் தமிழ்நாட்டில் மத்திய அரசுக்கு எதிராகவும், பாஜகவுக்கு எதிராகவும், பிரதமர் நரேந்திர மோடிக்கு எதிராகவும் நிறைய ஆர்ப்பாட்டங்கள் அடுத்தடுத்து கிட்டத்தட்ட எல்லா கட்சியும் அறிவிக்கிறோம். நம்ம பார்க்கலாம். இது தானா நடக்க ஒரு கர்நாடக அரசு மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு 2வது ஒரு ஆட்கள் அடிச்சிட்டாங்க. சோ மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்திருக்குங்கிற ஒரு வலுவான சிந்தனை தமிழ்நாட்டுக்குள்ள வேரூன்றும். சோ மத்திய அரசுக்கும் பிரதமருக்கும் பாஜக எதிரான ஆர்ப்பாட்டங்கள் அடுத்த கட்டமா பொலிட்டிக்கலா அடுத்த கட்டமா வரணும்னு எதிர்பார்க்கலாம்.